கோட்டீஸ்வரன், பொதுவாக இந்த அதிமுக ஒருங்கிணைப்புனா இது பாட்டுக்கும் போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான். இப்போ ஓபிஎஸ் அவங்களே டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, புதிய கட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா என்னதான் நடக்குது, என்ன கணக்கு ஒன்றும் புரியலையே. 4 வருஷம் போராட்டம், ஒருங்கிணைக்கணும், ஒன்றாகணும், எல்லாம் சேரணும் அப்படின்னு அந்த முயற்சி தோல்வியில் முடியுது. அதான் அவங்களால இதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தோ இல்லை அன்பாக பேசியோ இல்லை மிரட்டியோ உருட்டியோ எதுவும் பண்ண முடியல. அது அவர் கட்சி, இது என் கட்சி, நான் பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த புள்ளியில் அவர் இருக்கார். ஒரு இன்ச்சோ இறங்கலாம் அப்படின்றதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் தேர்தல் வேலை பண்ணி ஆகணும். தனியாக இப்படியே இருந்தால் தனி மரம் தோப்பாகாது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்குன்னு ஒரு கட்சின்னு இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் கேட்கலாம், அந்த கட்சிக்கு ஒரு பேர் வைக்கலாம், அந்த கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி போகலாம். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இன்றைக்கி தேதியில் இருக்கிற ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தா அவருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவில் போய் சேர்றதுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் போய் சேர்றதுக்கோ வழி இல்லை. அப்போது ரெட்டலையில் அவரை நிற்க வைக்கக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது சரி, எனக்கு உண்டான அரசியல் இல்லை, நான் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வழி. ஏன்னா நிறைய பேர் ஐயா ஓபிஎஸ்ஸை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பெருசாக எதுவும் கிடைக்கல. அரசியலில் அவங்களுக்கு ஒரு பதவியோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவும் கிடைக்கல. அப்போ அவங்களோட ஃப்யூச்சரையும் அவர் பார்க்கணும். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, சரி இதுக்கு மேலே இந்த சண்டை வேணாம், இந்த சண்டையில் நம்மளால் ஜெயிக்க முடியல, அதனால் நமக்கு உண்டான ஒரு பாதையை, நமக்கு உண்டான ஒரு வழியை அமைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 பேர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட உண்மைதான். இப்போ திமுகலே ஒரு ஆஃபர் வரலாம். ஏன்னா ஆமாம், இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன டார்கெட்டு, இபிஎஸ் திருப்பி வந்துடக்கூடாது. இங்கே பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு பார்வை. இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு பாரதிய ஜனதா கட்சி சிஎம் சேரில் உட்கார்ற மாதிரியா இருக்குது, அந்த கட்சி அப்படியா இருக்குது தமிழகத்தில்? வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தணும்னா அது அதிமுகவில் ஒண்டி தான் முடியும், ரெட்டலையால் ஒண்டி தான் முடியும், அந்த சின்னத்தை வச்சு பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு டிஎம்கேலேருந்தும் பேசலாம், இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் அதை செய்ய மாட்டேன். அதிமுக காரங்களை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட துரோகம் மாதிரி நினைப்பாங்க. அது துரைக்கண்ணா சார் அது ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். ஏன் உதாரணத்துக்கு கேசிபி துரைக்கண்ணா ஒத்துக்குவாரு, ரவீந்திரன் துரைசாமி காலம் மாறி இப்போ கேசிபி பழனிசாமி சார் இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த போராட்டத்தை எதிர்த்து போடிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எதுவும் டெட்லைன்லாம் சொல்லலை. நாங்கள் என்றைக்கா இருந்தாலும் ஒன்றா ஆகணும், அதிமுக ரெட்டலை, எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு அவரும் வழக்கெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா சமீபமாக எதுவும் அதை பற்றி தீர்க்கமாக இல்லை, டெட்லைன்லாம் செட் பண்ணி. இதில் ஒரே ஒரு சந்தேகம் கோட்டீஸ்வரன், நீங்கள் இப்போ திமுக அழைப்புனா ஏன் என்டிஏன்ற ஆப்ஷன் என்ன முடிஞ்சே போயிடுச்சா? ஏன் அமித்ஷா நினைச்சா ஒரு என்டிஏவில் புது கட்சி இல்லை, நீங்கள் என்டிஏவில் எங்கள் அலைன்ஸாக இருங்கன்னுலாம் சொல்ல வாய்ப்பு இல்லை? கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, எந்த சைடு வேணால் போகலாம், தாவேக்காக்கும் போகலாம், இல்லை ஒருவேளை அம்மா அதிமுக அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாருன்னா பரவாயில்ல, அம்மையார் மேலே இருந்த அந்த உண்மை கண்டறியறது நாங்கள் இன்னும் முடிக்கலை, அதனால் ஆறுமுகசாமி கமிஷனை கோரிக்கை ஏற்று திமுகவில் கூட ஒரு கூட்டணி வைக்கலாம். எது வேணால் நடக்கும் அரசியல். நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் கிடையாது. யாருன்னா நினச்சி பார்த்தாங்களா செங்கோட்டையன் இது மாதிரி ஆவாருன்ட்டுன்னு? இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, எது மாதிரி ஆவார் இல்லை, இப்போ இன்றைக்கி அவரும் ரெட்டலையில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவரும் தாவேக்கா போய் சேர்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்குது. அப்போ என்ன நடக்குது இங்கே? அதாவது 50 வருஷமாக இருந்தவங்க, அந்த கட்சியோட பயணம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு அந்த கட்சியில் ஒரே ஒரு பாயிண்ட் கோட்டீஸ்வரன், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக பெரிய அலைன்ஸை கட்டினவங்க, இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாமே பாஜக அணியில் இருந்தவங்க தான், என்டிஏவில் இருந்தவங்க தான். எல்லாரும் என்ன சொன்னோன்னா, பீகார் தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா பார்வை திரும்பும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க தாவேக்கா திமுகன்னு போறத அவங்க அமைதியா விரும்புவாங்களா? அவங்க விரும்ப மாட்டாங்க. அதாவதுங்க, இது என்ன பிரச்சனைனா, ஒழுங்கா இருந்த அதிமுகவில் தனித்தனியாக கூப்பிட்டு பார்த்து என்கரேஜ் பண்றது, சிண்டு முடிச்சு விடுறது, உடைக்கிற வேலை, ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குற வேலைலாம் பார்த்தாங்க. அது அவங்களால வெற்றிகரமாக பண்ண முடியல. அப்படி ஆனதுனால தான் சசிகலா அவர்கள் அந்த கட்சியிலேருந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அதுக்கப்புறம் டிடி தினகரன், அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ், அதுக்கப்புறம் ஐயா செங்கோட்டையன். இதில் கேசிபி பழனிசாமி சார் தான் அன்றைக்கே பிஜேபி பற்றி எதிர்த்து தனிப்பட்ட முறையில் பேசி வெளில போனவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தொடர்ச்சியாக. அப்போது பாஜகவை நினைத்து திமுகவை நான் போய் டெல்லியில் சொல்லுவேன் அப்படின்னு யாருன்னா போய் சொன்னால், நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, சீட்டு கீச்சது தான் சொல்லிட்டு கீழ்ச்சிடுறாரு. கீழ்ச்சிட்டு அவரும் கூட்டணியில் இருக்கார். அவரை போய் பாஜகவால் நிர்பந்தமும் பண்ண முடியல. பாஜகவால் அவங்க ஒரு காலை வச்சு இல்லைங்க செங்கோட்டையனை நீங்கள் திருப்பி சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்ஸை திருப்பி சேர்த்துக்கணும் இல்லை. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, என்டிஏல வாங்க, நாங்கள் வேணால் மேபி சீட்டை வாங்கி உங்களுக்கு கொஞ்சம் சீட்டு தரேன் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன். ஆமாம், ஏன்னா ஒரு கட்சின்னு தொடங்கும் போது அதிமுக ஒரு காமன் ஒற்றை இலக்கில் நாங்கள் ஒன்றாயிட்டோம். அந்த இடத்துல
என்டிஏக்குள்ள வராருன்னா முழுவதுமாக இப்ப துரைக்கண்ணா சொன்னார்ல, எங்களுக்கு தன்மானம் சுயமரியாதை எல்லாம் முக்கியம்னு, அது அனைத்தையும் விட்டுட்டு அதிமுக உரிமை கோரலையும் விட்டுட்டு அதுக்குள்ள போறார். கிட்டத்தட்ட இதுல வின்வின் சுச்சுவேஷன்லாம் இல்ல, அவர் எல்லாவற்றையும் இழந்து என்டிஏக்குள்ள வராருன்னு ஒரு பொருள் வராதா? ஆமா சார், வேற ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா? அதுவும் ஒரு ஆப்ஷன் தானே. இப்படி வெறும்னே இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியோ ஒரு சின்னமோ இல்ல ஒரு அணியோ இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க இவங்க? இன்னும் 3 மாசத்துல தேர்தல்னு ஒண்ணு நிக்கணும். அரசியல் அவரை நம்பி ஆமா இப்போ ஒரு 2-3 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்ப வைத்திலிங்கம் இருக்கிறாரு, அவர் எந்த சின்னத்துல போட்டிடுவாரு? அவரு ஒருத்தனால ரெட்டலையில் நின்று ஜெயிச்சவர். இப்போ அவருக்குன்னு ஒரு அணி இல்ல, ரெட்டலை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அவர்கிட்ட இருக்கு, இபிஎஸ் கிட்ட. இப்போ வைத்திலிங்கம் நிக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நிப்பாரு? வழியே இல்லை. மேபி அட்லீஸ்ட் இது வந்து ஒரு வழிக்கு வந்து ஒரு உறுதுணையாக. இப்போ எல்லா ஆப்ஷன் தாவேக்கா இப்போ அடுத்ததுன்றது தாவேக்கா இது வரைக்கும் கதவுகளை பூட்டி வச்சிருந்தவங்க மெல்ல ஓப்பன் பண்றாங்க, வெளியே கட்சியிலிருந்து வரலாம் அப்படின்றப்ப திமுக பாக்குது, அதிமுக பாக்குது, தாவேக்கா பாக்குதுன்னா இதுல எப்படி நடக்க போகுது? இப்ப பன்னீர்செல்வம் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவதுங்க அவர் வந்து என்ன பிரச்சனைனா, அவருக்கு இருந்த அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்ன்ற அந்த வசீகரத்தையும் அந்த ஒரு பிம்பத்தையும் அவர் வந்து இழந்துட்டார். இந்த முடிவு, இந்த போட்டி பொதுக்குழுவோ இல்லை ஒரு பிரச்சாரமோ இல்லை ஒரு நாடு முழுவதையும் ஒரு பேரணியோ இதெல்லாம் அவர் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வெறும் வழக்காடு மன்றம் கொடுக்குற டெட்லைனையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போதான் அவரே தனக்கு தானே டெட்லைன் வச்சுக்கிறாரு. இதுதான் முக்கியம். தன்னை நம்பி அரசியல் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவரை நம்ப போறாருன்னு நினைக்கிறேன். இனிமேல்ட்டு இவ்வளவு நாள் அவர் அவங்கள நம்பினாரு, கவர்னரை நம்பினாரு, அமித்ஷாவை நம்பினாரு, மோடியை நம்பினாரு, கடைசியா ஸ்டாலினையும் போய் நம்பினாரு வீட்டில் போய் பார்த்து. யாரும் வரல. அதனால இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல ஸ்டாலின் வர்றாரா வரலையான்றது ஒரு கொஸ்டின் மார்க். அதுதாங்க இது. அதாவதுங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எல்லாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு ஆவாது. அவரை எதிர்க்கிறதுக்கு மறைமுகமாவோ நேர்முகமாவோ சைடுலயோ பின்னாடியோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போறாங்க. அதற்கு தான் அவங்க தயாராகிறாங்க. இல்ல ஒருவேளை அமித்ஷா தலையிட்டு அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, நாங்க தான் ஆரம்பிச்சோம், நாங்களே முடிக்கிறோம்னா சரி நீங்க எங்க கூட்டணியில வாங்கினா, இவங்க வந்து இந்த தன்மானம் சுயமரியாதை அப்படின்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்டு போயிடுவாங்க அரசியல்வாதிகள். அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை. நிரந்தர எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என்னோட ஆசான் பகவான் சிங் ஒன்று சொல்வார், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. சுவாமிநாதன் பட் நிரந்தர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் டிஎம்கேல தான் சர்வ் ஆகும். நிரந்தர இன்ட்ரெஸ்ட் அது திமுகல தான் சர்வ் ஆகும். அது ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் அங்க தான் சர்வ் ஆகும். நான் கருதுறேன் ஒருவேளை அமித்ஷா அவர்கள் என்டிஏவை பலப்படுத்தணும்னு அவர் தன் இன்ட்ரெஸ்ட் படி இறங்கினாருன்னா இல்லவே இல்லங்க. உபேந்திர குஷ்வாகா நான் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. 234 தொகுதியிலும் அதுக்கு ஆப்ஷன் அவரே பேசுறாரு. 96 குன்னம் ராமச்சந்திரன் பேசினத அவர் அடிக்கோடிட்டு பேசுறாரு. ஒரே ஒரு விஷயம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் தென் மாவட்டம் 96 தொகுதி இல்ல. இங்க கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட ஒரு 18-20 தொகுதி செங்கோட்டையுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தி இருக்கு. ஒருவேளை பிஜேபி வந்து தமிழகத்துக்கு ஒரு RN ரவி பீரியட் முடியுது, ஓபிஎஸ் கவர்னரா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோரிக்கை எல்லாம் இல்ல மத்திய அமைச்சரா அனுப்பி விட்டுறாங்க. ஆனா நீங்க போய் தமிழ்நாட்டுக்கு போட முடியாது, தமிழ்நாட்டுக்கு போட இல்ல. அதாவது அரசியல் எதுவேனா சாட்சி. சுவாமிநாதன் அவருக்கு தேவை பதவி. கோட்டீஸ்வரன் வந்து பத்திரிகையாளரை தாண்டி எழுத்தாளரா கற்பனை குதிரைகளை தட்டி விடுறார். அது இருக்கட்டும், சுவாரஸ்யமா தான் இருக்கு.